அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு வேகம் எடுக்கும் வக்ரசனி. தங்களை குறை சொல்பவர்களுக்கு முன் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக கெத்தாக வாழ்ந்து காட்டும் நேரமாக அமைவதற்கான சூழல் தனி வக்ர பயிற்சியால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவர் பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனை அவர் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருப்பதால் தான் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடியவராகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு திகழ்கிறாருங்க சனி பகவான். அப்படிப்பட்டவர் தற்போது மிகவும் வலுவாக அருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். சனி பகவானை பொறுத்தவரை அவருடைய சஞ்சார அமைப்பில் 3, 6, 11 இந்த இடங்கள்ல அபரிமிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமான 6ஆம் இடத்தில் தான் தற்போது கன்னிராசிக்காரர்களுக்கு நிலை கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த 6ல் தான் வக்ரம் பெறுகிறார். ஆனால் அதைவிட குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் 5, 9, 10 ஆகிய இடங்களிலும் சனி பகவானால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது. எனவே 6ல் வக்ரம் பெற்று 5ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்தாலும் கூட உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய பல்வேறு வகையான யோகங்களை வேகம் எடுக்கும் வக்ரசனி மிக தெளிவாக கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அதிக சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய 7.5 சனி, ஜென்ம சனி, அர்த்தாஷ்டக சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி போன்ற எந்த நிகழ்வுகளும் சனி பகவான் வக்ரம் பெற்றாலும் ஏற்படாது என்பதுதான் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல வகையில அதிரடியான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக வலுவாக பெறக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இதனால்தான் வேகம் எடுக்கும் வக்ரசனியால் பல அதிரடியான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் குடும்பத்தில் பல்வேறு வகையான புதிய சொத்துக்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக கைகூடும். ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 9ல் வலுவாக வீற்றிருக்கிறார். ராகு 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது ஜென்மத்திலும் இருக்கிறார். நிழல் கிரகங்கள் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டன. எனவே இந்த தருணத்தில் நிழல் கிரகங்களால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. எனவே குரு மற்றும் சனியினுடைய ஆதிக்கம் சற்று கூடுதலாகவே இருக்கு என்று சொல்லிவிடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 9ல் குரு இருக்கும் போது சனி வக்ரம் பெற்றாலும் பல நன்மைகளை அதிரடியாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு பகவானுக்கு எப்படி சிறப்பு பார்வை சுப பார்வை உண்டோ அதே போன்று சனி பகவானும் 3 இடங்களை தன்னுடைய சிறப்பு பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. அதிலும் குறிப்பாக 3, 8, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக தொழில் ஸ்தான பார்வையாக வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக எந்த முயற்சி மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் வெற்றி உண்டு. மற்றவர்கள் முன் உங்களை குறை சொல்லியவர்கள் முன் கெத்தாக வாழ்வதற்கான நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது தைரியஸ்தான பார்வையாக 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். வேகம் எடுக்கக்கூடிய வக்ரசனியனுடைய அஷ்டம பார்வை அஷ்டம பாதிப்புகளை தவிடுபடியாக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள்ல இருந்த தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகிறதுங்க. எனவே இந்த தருணத்தில் முயற்சி செய்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. சப்தம பார்வையால் மிக வலுவாக விரயத்தை பார்ப்பதால் சுப விரயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் உண்டு. இல்லத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய திருமணம், வளகாப்பு, காதுகுத்து உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகத்தை வாரி வழங்குகிறாருங்க வேகம் எடுக்கக்கூடிய வக்ரசனி. கன்னிராசிக்காரர்களுக்கு இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் திட்டமிட்டதை விட குடும்ப முன்னேற்றத்திற்காக ஆக்கப்பூர்வமாக பல முடிவுகளை எடுத்து செயல்படுத்துவதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல வழி உண்டுங்க. நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக உண்டு. நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை வக்ரகதியிலும் அதற்கு பிறகு நேர்கதியில் 6ஆம் இடத்திலும் பயணிக்க போகிறார். எனவே இன்னும் சில ஆண்டுகளுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் தான் வலுவாக உண்டு. எனவே சனி பகவானின் அமைப்பு
காரணமாக குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கடன் ரீதியான தொல்லைகள்ல இருந்து விடுதலை அடைவதற்கான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. வேகம் எடுக்கக்கூடிய வக்ரசனி கன்னிராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு நிறைவான வேலை வாய்ப்பை அள்ளி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தசாபதிகள் வலுவாக சுபபலம் பெற்றிருப்பின் இந்த தருணத்தில் சிறு பதவி உயர்வு ஒன்றை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் இந்த தருணத்தில் முயற்சி செய்யலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு அவை வெற்றிகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு. இடமாறுதல் அதன் காரணமாக பல சலுகைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உத்தியோக ரீதியான பணிகளில் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் எந்த பணியை எந்த தொழிலை மேற்கொண்டாலும் அவற்றை உற்சாகத்துடன் மேற்கொள்வதற்கான வாய்ப்பை சனி குரு ஆகிய 2 கிரக நிலைகளுமே சுபபலம் பெற்று வலம் வருவதால் மிக வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. எனவே பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பெரிய அளவிற்கு இல்லை. பொருளாதாரத்தை சீர் செய்வதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுதல் உட்பட பல அதிரடியான நன்மைகளை திட்டமிட்டபடி செயல்படுத்துவதற்கான சூழல் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சனி பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமான சுக்கிரனும் பெரும்பாலும் சாதகமாகவே பலம் வருகிறார். எனவே கலைத்துறையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தடையின்றி கிடைப்பதற்கான சூழல் உண்டு. உங்களது இல்லம் தேடி உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமாக அமைவதற்கான வாய்ப்பும் காலமும் இந்த தருணத்தில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் பெரும்பாலும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் பல நெருக்கடிகள் உட்கட்சி பூசல் போன்ற அனைத்துமே விலகுவதற்கான சூழல் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. கல்வியில் ஞாபக சக்தி அதிகரிக்கும். திறனை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாது திறனை வளர்த்து கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரும்பாலும் வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதுமே சனி விவசாயத்துறைக்கு சாதகமாக வலம் வருகிறார். எனவே திருப்திகரமாக வருமானம் உயர்வதோடு கால்நடை வளர்ப்பும் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற நிலைகள் தற்போது சாதகமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த தருணத்தில் சனி வக்ரம் பெற்றாலும் சற்று தாராளமாக செலவு செய்தாலும் கூட சேமிப்பதற்கான சூழல் பெண்மணிகளுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. குரு பகவானும் சனி பகவானும் வளமாக இருப்பதால் பெண்மணிகளுக்கு ஆரோக்கியத்தில் திருப்திகரமான சூழலும் எந்த பணியை மேற்கொண்டாலும் வெற்றிகரமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி குறை சொல்பவர் முன் எத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய நேரமாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும்.